நமஸ்காரம். இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் இல்லை ஏதோ தேவை இருக்கிற பிராயஷ்சித்தம், இந்த ரெண்டுத்தில் எது மக்களுக்கு பிடிக்கிறது? எதை செய்கிறோம்? இதை பற்றி சிந்திக்கும்போது மிகவும் வியப்பாக உள்ளது. ஏதானும் பித்ருதோஷம் இருக்குது, அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுங்கோ அப்படின்னால் கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவோம். அது கயாவுக்கு செல்லணுமோ, திருப்புல்லானிக்கு போக வேண்டுமோ, ராமேஸ்வரத்திலோ, வர்க்கலா, பதரிகாசிரமம் எங்கோ அங்கு சென்று பிராயஷ்சித்தத்தை செய்கிறோம். ஆனால் அதே இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய இதை செய்யாமல் போனால் நாளை பாபம் வரும், அதற்கு பிராயஷ்சித்தம் தேட வேண்டி வரும். அதனால் இன்று இதை அனுஷ்டிப்பாய், இன்று இதை செய்வாய் அப்படின்னு தான் பலதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தணர்கள் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும், பண்ணாவிட்டால் பாபம் உண்டு என்று தெளிவாக இருக்கிறது. அகரணே பிரத்யவாயம் உண்டு. ஆனால் பலரும் பண்ணாமல் விடுகிறோம். சரி, அவருக்கு சந்தியாவந்தனத்தில் நம்பிக்கை இல்லை, அதனால் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். ஆனால் அவரே வேற ஏதோ ஒன்றை பிராயஷ்சித்தமாக ஏற்கனவே நிகழ்ந்துவிட்ட ஒரு தவறு, அதற்காக இதை செய்யுங்கோ, அப்போ தான் உடம்பு சரியாக போகும், இல்லை அப்போ தான் கல்யாணமாகும், அப்போ தான் குழந்தை பிறக்கும், அப்போ தான் கடன் தொல்லை தீரும் என்று சொன்னால் அப்போ கண்டிப்பாக அதையே பண்ணிட்டு இருப்பார். அப்போ பிராயஷ்சித்தமாக அதை செய்யறதுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன, இப்போ பிராயஷ்சித்தமாக ஒன்றை பண்ண சொல்லியிருந்தால் அதுவும் ஒன்று கண்ணுக்கு நேரம் எந்த பலம் கொடுக்கறதா தெரியாதே, அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பிராயஷ்சித்தம் தானே, அதை நம்பி செய்கிறோம். ஏனால் ஆபத்து விலகுகிறது. அப்போ ஒரு ஆபத்து இருக்குது, அது விலக வேண்டும், அதற்கு பிராயஷ்சித்தம் செய்ய சொல்லுகிறார்கள், செய்து விடுவோம். ஆனால் அதே ஆபத்தை வராமல் தடுத்துக்கொள், இன்று சந்தியாவந்தனம் பண்ணு, இன்று சாத்தம் பண்ணு, இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணு, பண்ணாமல் விட்டு விட்டாயானால் ஆபத்து என்று சொன்னால் அது நமக்கு பெரிதாக படமாட்டேன் என்கிறது. சரி, போனால் போகிறது, அது பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுடுறோம். முதல்ல இதனால் பாவமே வராதுன்னு நினைப்போம். அப்படியே வரும்னு நம்பினாலும் அப்படி ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு விட்டுடுவோம். ஆனால் இப்போ இப்படி நம்பி நம்ம விட்டது நாளைக்கு இதுவே தான் தலையில் விடிஞ்சு பிராயஷ்சித்தமாக பண்ணணும்னு சொல்லும்போது பண்ணி கொண்டிருப்போம். இது இந்த பாவம் புண்ணியம் பிராயஷ்சித்தத்தில் மட்டும்தான் இல்லை, அதுவாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அதனால் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பண்ணல என்ன கூட சொல்லிவிடலாம். அதுவே தப்பு. ஏன்னா இப்போ ஆபத்து இருக்கிறது, அது விலக வேண்டும்னு சொன்னால் பண்ண ஒத்துக்கிறோம். ஆபத்து வராமல் தடுத்துக்கொள்னு சொன்னால் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பலதையும் செய்கிறோம். சாப்பாடு உடம்புக்கு வந்த பிற்பாடு இன்னென்னத்தை சாப்பிடாதேன்னால் சாப்பிடாது இருப்போம். இதை சாப்பிடாத இருந்தியானா உடம்புக்கு ஒன்றும் வராதுன்னு சொன்னால் கேட்க மாட்டோம். ரொம்ப வெயிட்டு போட்டு விட்டது, இல்லை சர்க்கரை நோய் இருக்கிறது, அது ஒழுங்காக இருக்கணும், ஒன்று வம்பு பண்ணக்கூடாதுன்னால் தினப்படி 1 மணி நேரம் நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் என்றால் பண்ணுவோம். முடியுமோ முடியலோ இழுத்து பிடித்து கொண்டு செய்வோம். ஆனால் அதே நீ இப்போ ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தியானால் ஒரு கழுத்து வலியோ, முதுகு வலியோ, கால் வலியோ, முட்டி வலியோ வராமல் தடுத்து விடலாம். அது வராது என்று சொன்னால் அந்த எக்ஸசைஸை பண்ண தோணாது, அந்த வாக்கிங் போக மனசே வராது. அப்போ ஒன்று நன்னா தெரிகிறது, வருமுன் காப்போம் அப்படிங்கிறதில் நம்ம ரொம்ப பேருக்கு விருப்பம் இல்லை.
ஆனால் அதுதான் உயர்ந்தது. ஆனால் விருப்பம் எதில் இருக்கிறது? வந்துவிட்ட பின் சரியாக்கிக் கொள்வோம். இதுதான் நம்ம ஆசனங்கள் பண்ணுறது, யோகம், தியானம், அதுக்கும் மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம். இன்றைக்கி மருந்து உலகம் ரொம்ப வளர்ந்து விட்டது. எதை நம்பி தெரியுமோ? வருமுன் காப்போங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மருந்து அவ்வளோ வளர்ச்சி அடைகிறது. ஏன்னா பல விஷயங்களை வருமுன் காப்போன்னு வைத்து கொண்டு விட்டால் பாதிப்பை குறைத்து விடலாம். அப்போ இப்போ நான் சொன்னிருக்கிற எல்லா ஃபீல்டுலேயுமே பாருங்க, எங்கே வருமுன் காக்கிறோம்? எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுலேருந்து, வேப்பம்பூ ரசம் சாத்துமது பண்ணுறதுலேருந்து, எலும்பிச்சம்பழ ரசம் பண்ணுறது, இஞ்சி சேர்த்துக்கொள்வது, இது எல்லாமே வருமுன் காப்பது. ஆனால் அதெல்லாம் பண்ணுறோமா? இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நம்ம மதிக்கவே மாட்டோம். ஆனால் கடைசியில் அந்த மாத்திரையில் எது இருக்கும்னால் இப்போ நான் சொன்ன இதுகளே தான் இருக்கும். அதை அப்போ சாப்பிட்டுப்போமேன்னு பார்க்குறோம். அளவோடு சாப்பிடு, அப்போ உடம்பு சொன்னபடி கேட்கும்னால் நாக்கு எனக்கு கேட்குறதே அப்படின்னு சாப்பிட்டு விடுறோம். அதனால் எதிலும் அது பாவமோ புண்ணியமோ பிராயஷ்சித்தமோ இன்றைக்கி பண்ண வேண்டிய அனுஷ்டானமோ உடற்பயிற்சியோ ஆகாரமோ எல்லாத்துலேயுமே ஆபத்து வந்த பிற்பாடு போக்குவதற்கு ஏதோ பண்ணணும்னா முயற்சிக்கிறோம். ஆனால் வருமுன் காப்பதற்கு அந்த முயற்சி எடுக்கவே மறுக்கிறோம். இந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிறது தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப தூரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.